இன்னைக்கு நம்ம மீனிங் மாறுற ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். பூஜா ரெடியா? எஸ். ஓகே. த புக் இஸ் டேஷ். ஸோ இந்த புக் ஒன்று அவளுடையது அப்படின்ட்டு வரணும், இல்லைனா அவனுடையது அப்படின்ட்டு வரணும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிம். ஹிம் அப்படின்னா என்ன? அவன். அவன். அப்போ இந்த புக் அவன் அப்படின்றது நம்ம சொல்ல மாட்டோம். இந்த புக் அவனுடையது அப்படின்னா ஹிஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் ஹர், ஹர்ஸ் இருக்கு. ஸோ ஹர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நம்ம அவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா அவளுடைய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புக் அவளுடையது அப்படின்னு நம்ம சொல்லணும், கரெக்டாக? அப்போது ஹர்ஸ் இருக்கு இல்லையா, ஹர்ஸ் அப்படிங்கிறது தான் அவளுடையது. ஸோ அவளுடைய அப்படிங்கிறது வேறு, அவளுடையது அப்படிங்கிறது வேறு. ஸோ அதனால நம்ம ஹர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது இந்த புக் அவளுடையது அப்படின்னா நம்ம ஹர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது அவளுடைய புக் அப்படின்னா, அப்போது இது அவளுடைய புக்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை எப்படி சென்டென்சிங்காக மாறிடும். இது திஸ் இஸ், அவளுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஹர் வரும். அப்போது திஸ் இஸ் ஹர் புக். ஸோ சென்டென்ஸ் வந்து இப்படி மாறிடும். இது அவளுடையது அப்படிங்கும் பொழுது ஹர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவனுடையது அப்படின்னா ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம். English Cafe. We present you the perfect English.